Hello future officers, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 9ல இருக்கோம். ஸோ கிளாஸ் 9 அப்படின்னா parallel sitting அப்படின்ற ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கு பிளேலிஸ்ட்லேயே வந்து சர்க்குலர் சீட்டிங் ப்ளஸ் வந்து லீனியர் சீட்டிங்கோட கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளோட ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? சரி, அதில் இப்போ கிளாஸ் 9ல இருக்கும். ஸோ இன்னைக்கு parallel சீட்டிங் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ parallel சீட்டிங்கில் அடுத்தது ஒரு 3 கிளாஸ் இந்த வீக் வந்து அப்லோட் ஆகிடும். கண்டினியூஸாக அடுத்தடுத்து 3 வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிடும். இந்த வீடியோ சேர்த்து 3 வீடியோ அப்லோட் ஆகிடும். சரியா? இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா 8% நார்த் ஃபேஸிங் பார்க்க போகிறோம், 8% சவுத் ஃபேஸிங் பார்க்க போகிறோம், 8% நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங் பார்க்க போகிறோம். சரியா? சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கொஷினை ஷோ ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? சரி, ஓகேப்பா. ஸோ மொதல் கொஷின் இதுதான், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க, ப்ரீ ஸ்டோரி என்ன சொல்கிறாங்க பார்த்தலாமா? ஸோ 8% P to W were seated in a parallel row facing the north direction. ஓகே, Pல இருந்து W வரைக்கும். அப்போ P Q R S T U V and W. ஸோ 8% வந்து 1 2 3 4 8% வந்து ஏதோ ஒரு பேரல் ரோல உட்காந்துட்டு இருக்காங்க. சரியா? சச் தட் 4 people are seated in each row. ஸோ ஏதோ ஒரு 4% வந்து ஈச் ரோல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஒரு ரோலையும் 4% உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி, பார்த்துருமா? சரி, செக் பண்ணி பார்த்துருவோம். எல்லாருமே நார்த் ஃபேஸிங் தான் சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா இப்படி தான் வரும். கண்டிப்பாக இப்படி தான் வரும். இதை தாண்டி வர வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரப்போகுது. பட் யார் யார் எந்தெந்த ரோல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியல. சரி, பார்த்தலாம். ஸோ கியூ சிட் செகண்ட் ஃப்ரம் தி ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த லைனே பாருங்களேன். ஸோ அடுத்த லைனே பார்த்தீங்க அப்படின்னா கியூ சிட் செகண்ட் டு த செகண்ட் ஃப்ரம் தி ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் அண்ட் எஸ் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸில் நான் கியூ இங்கே போடுறேன் அப்படின்னா எஸ் இங்கே மட்டும் தான் போட முடியும். கரெக்டா? ஸோ எஸ் இங்கே மட்டும் தான் போட முடியும். ஸோ செகண்ட் ஃப்ரம் தி ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எண்டு வந்துடும். அதே மாதிரி அப்போது நான் ஃபர்ஸ்ட் கேஸில் அடுத்த 4% இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டா? அடுத்த 4% நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கேஸில் இவங்கள மேல் ரோல நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். யார? கியூவை வந்து நான் மேல் ரோல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ மீதி இருக்க 4 பேரை நான் கீழ் ரோல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 2 கேசஸ் வந்திருக்கு. சரி, பார்ப்போம். இது ரெண்டுத்துல எது கரெக்ட்னு பார்த்துருவோம். ஆர் நெய்தர் சிட்ஸ் இன் தி ரோ பிகைன் டி நார் அலாங் வித் தி டி இன் த ரோ. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆர் என்பவர் டீக்கு பின்னாடியும் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ டீக்கு ஒரு கேஸ்ல டி இங்க இருக்காரு அப்படின்னா டீக்கு முன்னாடி ஆர் இருக்கலாம். ஓகே, ஸோ பிகைன் தான் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ எப்படி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா ஸோ டீக்கு பின்னாடி தான் ஆர் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த கேஸ் வராது. பட் நம்மளுக்கு இந்த கேஸ் வரலாம். ஆனால் ஆரும் டீயும் அதே மாதிரி வந்து ஒரே ரோல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் மட்டும் வரலாம், வராமலும் இருக்கலாம். பட் இப்போதைக்கு தெரியல. சரி, ஐதர் டி ஆர் யூ சிட்ஸ் அட் தி ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எய்தர் டி இல்லை யூ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒன்னாவது எக்ஸ்ட்ரீமென்ட்ல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமென்ட்ல உட்காந்துருக்கான்னு சொல்றாங்க. சரி, ஓகேப்பா. ஸோ யூ இஸ் தி ஒன்லி நெய்பர் ஆஃப் ஆர் அப்படின்றாங்க. ஸோ யூ இஸ் தி ஒன்லி நெய்பர் ஆஃப் ஆர் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஸோ யூ என்பவர் ஆர், யூ இஸ் தி ஒன்லி நெய்பர் ஆஃப் ஆர். ஆரோட ஒரே ஒரு நெய்பர் யாரு அப்படின்னா யூ தான் சொல்றாங்க. ஸோ ஆர் வந்து ஏதோ ஒரு கார்னர்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. கரெக்டா? ஸோ கரெக்டாக நான் சொல்கிற விஷயம் நான் எப்படி அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ யூ இஸ் தி ஒன்லி நெய்பர் ஆஃப் ஆர் அப்படின்னா ஆரோட ஒரே நெய்பர் யூ மட்டும்தான். ஓகேவா? ஓகேவா? ஆரோட ஒரே நெய்பர் யூ மட்டும்தான். ஸோ நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம்? ஸோ ஆர் வந்து ஒன்று இதில் வரலாம், இந்த கேஸில் இங்கே வரலாம், இல்லை இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல ஆர் வரலாம், இப்படி ஒரு கேஸ் வரலாம். சரியா? கரெக்டா? அதே மாதிரி ஆர் இங்கே வரலாம், இல்லை யூ இங்கே வரலாம். அதே மாதிரி ஆர் இங்கே வரலாம், யூ இங்கே வரலாம். சரிப்பா. இப்போ நான் என்ன பண்ணலாம்? நான் வந்து இப்போ யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னால் யாரை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? either டி ஆர் யூ சிட்ஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீமென்ட் அப்படின்னா இந்த கேஸில் யூ இங்கே டி இங்கே வருவார், இந்த கேஸில் டி இங்கே வருவார். அதே மாதிரி இந்த கேஸில் டி இங்கே வருவார், இந்த கேஸில் டி இங்கே வருவார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிட்டு வரோம். நல்லா கவனிங்க. டீயோட ரோல ஆர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் பார்த்து வச்சிருந்தேன். கரெக்டா? ஸோ டி இந்த பாசிபிலிட்டி கேஸில் டி இங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி ஆர் வந்து இங்கே இருக்கலாமா? இப்போதைக்கு இருக்கலாம். கரெக்ட். ஸோ இந்த கேஸ் எனக்கு ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ நான் டிஏ மறுபடியும் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது.
ஸோ டீயை நான் இங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், வேற எங்கேயுமே நம்மளுக்கு டி வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, ஆர் நெய்தர் சிட்ஸ் பிஹைண்ட் டி அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த கேஸில் யூ அண்ட் ஆர் இங்கே வராது அப்படின்னு ஒரு விஷயத்த நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட் இங்கே வந்து யூ அண்ட் ஆர் இங்கேயும் வரலாம், இல்லை ஆர் அண்ட் யூ இங்கேயும் வரலாம். இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். சரி, அடுத்த கேஸ் போலாமா. எஸ் டஸ் நாட் சிட்ஸ் ஆப்போசிட் டு வி அண்ட் டபிள்யூ. எஸ் வந்து விக்கும் டபிள்யூக்கும் ஆப்போசிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹூ சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் தி ஆர் அப்படின்ட்டாங்க. யாரு, டபிள்யூ வந்து ஆரோட லெஃப்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ டபிள்யூ வந்து ஆரோட லெஃப்ட் அப்படின்னா நல்லா போனீங்க, இந்த இடத்துல மட்டும்தான் டபிள்யூ ஃபிக்ஸ் ஆகும். கரெக்டா. ஸோ டபிள்யூ ஹூ சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் தி ஆர், டபிள்யூ தான் ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி எஸ் வந்து டபிள்யூட ஆப்போசிட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு இந்த கேஸ்ல இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகும். அதே நான் இங்க வரேன் அப்படின்னா எனக்கு இங்க ஆளே கிடையாது. ஸோ டபிள்யூ என்னால இந்த கேஸை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இந்த கேஸ் கம்ப்ளீட்டா எனக்கு கேன்சல் ஆகுது. சரியா. நெக்ஸ்ட் இன்னும் யாரை ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கும். ஸோ இன்னும் வந்து விஏ ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிஏ ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கும். கரெக்டா. அதே மாதிரி இப்போ எஸ் டஸ் நாட் சிட்ஸ் ஆப்போசிட் டு வி அண்ட் டபிள்யூ அப்படின்னா வி கண்டிப்பா இங்க மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகும், மீதி இருக்க பி வந்து இங்க மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாரு. ஸோ நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இதுதான். ஸோ எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எப்படி நான் அப்ரோச் பண்ணேன் அப்படின்றத பாருங்க, நான் எப்படி பாசிபிலிட்டி போட்டு கேன்சல் பண்ணேன் அப்படின்றத பாருங்க. ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோஸை வந்து திருப்பி பின்னாடி போயிட்டு மறுபடியும் பொறுமையாக வச்சு பாருங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எக்ஸாக்டாக கொஷின்ஸ் இப்படி தான் உங்களுக்கு ஃப்ரேம் ஆகும். ஓகேவா. சரி, ஓகே, அடுத்த கொஷின் போயிடலாம். ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாம் போட்டிருப்பீங்க நம்புறேன். இப்போ நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி போகிறேன்னு பாருங்க. ஸோ 8% ஏ டு ஹெச் அப்படின்ட்டாங்க. ஸோ யாரும் பார்த்தலாமா. ஸோ 8% பற்றி பேசிட்டாங்க. ஸோ 8% அசிட் பேரலும் ஃபேஸிங் தி சவுத் டைரக்ஷன். எல்லாருமே சவுத் டைரக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே சவுத் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்படி தான் வரப்போகுது, அதுவும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்மா. சரி, ஓகே, சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஒன் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு ஜி சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஹெச் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, அதே மாதிரி தான் போன கொஸ்டின் நம்ம எப்படி பாசிபிலிட்டி போடுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஜி ஓகே, ஒன் ஹூ சிட்ஸ் ஆப்போசிட் டு ஜி. ஸோ ஜிக்கு ஆப்போசிட்ல யாரோ இருக்காங்கப்பா. சரியா, ஜிக்கு ஆப்போசிட்ல யாரோ இருக்காங்க. ஸோ இந்த கேஸில் ரெண்டாவது கேஸில் எப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஜியை இங்கே போட்டுக்கிட்டு ஆப்போசிட்ல ஒரு ஆள் இருக்காங்க. சரியா, சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஹெச் அப்படின்ட்டாங்க. இந்த கேஸில் நான் ஹெச்சை இங்கே போட முடியும், இங்கே மட்டும் தான் போட முடியும். கரெக்டா, இங்கே போட்டால் தான் இமிடியேட் லெஃப்ட் வரும். ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் ஹெச்சை நான் இங்கே மட்டும் தான் போட முடியும். கரெக்டா, ஹெச்சை நான் இங்கே மட்டும் தான் போட முடியும். ஓகே, லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப் அப்படின்ட்டாங்க. ஓகே, இப்போதைக்கு அந்த லைன் நம்மளுக்கு எதுவும் இல்லை. சரி, ஏ ஃபேசஸ் ஜி அப்படின்னு ஒரு லைன் இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல ஏ ஃபேசஸ் ஜி அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. ஸோ ஏ இங்கே வரும், ஏ வந்து இந்த கேஸில் ஏ இங்கே வரும். இது வந்து ஹெச், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. A faces G who does not sit in the same row as D sits. யாரு, G வந்து D ஓட ரோ இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்றாங்க. சரியா, சரியா. ஸோ ஜியும் டியும் சேம் ரோ இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ பாங்க, ஏ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப். அவ்வளோதான், நம்ம ஏ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஏ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், 4 பேரை இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 4 பேரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப். அவ்வளோதான், இதுலேயும் நம்ம வந்து 4 பேரை ஃபிக்ஸ் பண்ணிவிடும். அவ்வளோதான்பா. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு வேற என்ன விஷயம் தெரியுது. ஸோ ஜியும் டியும் சேம் ரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டி எங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார். ஸோ டி இங்கே தான் ஃபிக்ஸ் ஆவார், டி இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவார். ஸோ இன்னும் நம்ம வந்து 3 பேரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிடுமா. பி நெய்தர் ஃபேசஸ் எஃப். ஓகேவா, பி வந்து நெய்தர் ஃபேசஸ் எஃப் நார் சிட்ஸ் ரைட் ஆஃப் இ அப்படின்ட்டாங்க. சரியா, ஓகே. ஸோ பி வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பி வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகாது. ஓகேப்பா. ஸோ பி நெய்தர் ஃபேசஸ் எஃப், பி வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகும், நான் சிட்ஸ் ரைட் ஆஃப் தி இ அப்படின்ட்டாங்க. ஸோ இயோட ரைட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த லைனில் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பி நெய்தர் ஃபேசஸ் எஃப் அப்படின்றாங்க. ஸோ நான் இந்த கேஸை கவனிங்களேன், நான் பியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பி வந்து எஃப்ஐ ஃபேஸ் பண்ணுறாரு இப்போ. கரெக்டா, அதுவே நான் பிஏ இங்கே நான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் பி இந்த இடத்துல வராது அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் நான் பிஏ இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், ஸோ பிஏ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேஸில் எனக்கு வந்து பி வந்து எஃப்ஐ ஃபேஸ் பண்ணல, எஃப் தான் பிஏ ஃபேஸ் பண்ணுறாரு. கரெக்டா. ஸோ அதனால் இந்த கேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஃபால் ஆகும், ட்ரூ ஆகும். இந்த கேஸ் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ ஃபைனலாக சி சிட் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் இ அப்படின்றாங்க. ஸோ இ இங்கே வரும், சி இங்கே வரும். நம்மளுக்கு தேவையான கடைசி
ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஸோ ஒரு சூப்பரான கொஸ்டின். எந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ பி நெய்தர் ஃபேஸஸ் எஃப் அப்படின்ற ஒரு விஷயத்துல ட்விஸ்ட் வச்சிருக்கான். ஸோ இதுல அதே மாதிரி தான் போன நார்த் ஃபேஸ் பார்த்தோம்ல. ஸோ போன நார்த் ஃபேஸ்லையும் பார்த்தோம்ல. இதுலையும் பாருங்களேன். ஸோ இதுலையுமே இங்க ஏ இருக்காரு, இங்க பி இருக்காரு அப்படின்னா பி தான் ஏவை ஃபேஸ் பண்றாரு. ஆனா ஏ வந்து பியை ஃபேஸ் பண்ணல. ஸோ இதுதான் இந்த சம்ல ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்னே சொல்லலாம். எக்ஸாம்லயும் உங்களுக்கு இப்படி வர வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவல் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? என்ன சொல்றாங்க? S2Z எழுதலாமா? நான் S2Z எழுதிக்கிறேன் யார் யார் அப்படின்ட்டு. இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பேரலோட உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ரோ 1 வந்து என்ன சொல்றாங்க? ஸோ ரோ 1 வந்து பர்சன் சிட்டிங் இந்த ரோ 1 ஃபேசிங் தி சவுத் டைரக்ஷன், அதே மாதிரி பர்சன் சிட்டிங் இன் தி ரோ 2 வந்து நார்த் டைரக்ஷன் அப்படின்ட்டாங்க. ஸோ எப்படி நமக்கு அரேஞ்ச் பண்ண வரப்போகுது அப்படின்னா ஃபேசிங் ஈச் அதர் அப்படின்ட்டாங்க. எல்லாருமே உங்களுக்கு வந்து ஃபேசிங் ஈச் அதர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரப்போகுது? 1 2 3 4 1 2 3 4 இங்கே ரோ 1ல மேலே வரப்போகுது, ரோ 2 கீழே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்மளுக்கு இப்படி தான் வரப்போகுது. கிளியரா? சரி, நம்ம சம்ம ஆரம்பிச்சிடலாம். The one who sits second to the right of W faces V அப்படின்ட்டாங்க. சரி, இதுக்கு நான் வந்து கேசஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. The one who sits second to the right of W faces V அப்படின்ட்டாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேஸில் ஸோ W இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து V வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேவா? செகண்ட் கேஸில் நான் W வந்து செகண்ட் ரோல வந்து வச்சுக்கிறேன். ஸோ V வந்து இங்கே வருவார். இதுதான் நம்மளோட செகண்ட் கேஸ். கிளியரா? ஓகே, கிளியர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன சொல்ல வராங்க பார்த்தலாமா? ஸோ ஒய் அண்ட் டி சிட்ஸ் அட்ஜசன்ட் டுகெதர். ஒய்யும் டியும் அட்ஜசன்ட் டுகெதர். ஸோ ஒய்யும் டியும் பக்கத்து பக்கத்தில் அப்படின்ட்டாங்க. அண்ட் அதில் யாரோ ஒருத்தவங்க வந்து கார்னர் அப்படின்ட்டாங்க. ஸோ இசட் அண்ட் யூ ஃபேஸ் சேம் டைரக்ஷன் அப்படின்னா இசட்டும் யூவும் ஒரே ரோல உட்காந்துட்டு இருக்காங்க. சேம் ரோ. ஓகேவா? ஸோ சேம் ரோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. பட் நெய்தர் ஆஃப் தெம் ஃபேஸஸ் வி அண்ட் ஒய். ஓகேவா? ஓகேவா? ஹூ சிட்ஸ் இமிடியட்லி டு தி ரைட் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டாங்க. யூ டஸ் நாட் பிலாங் டு தி ரோ 2 அப்படின்ட்டாங்க. அப்படின்னா ஸோ இசட்டும் யூவும் ரோ 1ல மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆவாங்க. இதுதான் அதில் டேட்டா. இசட்ஸ் இஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் தி எஃப் எஸ்ன்ட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இசட் அண்ட் யூவை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஆல்ரெடி வியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இசட்டும் யூவும் ரோ 1ல மட்டும்தான் உட்காருவாங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரிய வருது. கரெக்டா? ஸோ இசட்டும் யூவும் ரோ 1ல மட்டும்தான் உட்காருவாங்க அப்படின்ற எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேஸில் இப்படி ஒரு கேஸ் போட்டுக்கிறேன். ஸோ இசட் அண்ட் யூ. ஓகேவா? ஸோ இசட் அண்ட் யூ. இதில் அடுத்த கேஸ் எப்படி போடலாம் அப்படின்னா இப்படி ஒரு கேஸ் வரையலாம். கவனிங்களேன். ஸோ வி இங்கே இருக்காரு. சாரிப்பா. ஸோ வி இங்கே இருக்காரு அப்படின்னா இசட் அண்ட் யூவை நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது கேஸ் வந்து இது. ஸோ இசட் அண்ட் யூ இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டா? சரி, ஓகே, சூப்பர். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கேஸில் ஸோ வியோட ஆப்போசிட்டில் தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. கரெக்டா? ஆனால் ரெண்டு பேர் வந்து ஓகே ரோ 1ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. ஸோ அதனால என்ன பண்ணுறேன்? ஸோ இசட் அண்ட் யூவை நான் இந்த ரோலையும் ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? அதாவது இந்த கேஸ்லையும் நான் வந்து இசட் அண்ட் யூ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ரோ 1 எங்கே வேணால் நான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். என்ன ஒரே விஷயம்னா விக்கும் ஒய்க்கும் ஆப்போசிட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான். சரி, இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை முடிச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கேசஸ் முடிச்சுட்டு நம்ம இந்த ரெண்டாவது கேஸ் செக் பண்ணி பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க? ஒய் அண்ட் டி சிட்ஸ் அட்ஜசன்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த சிட்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தெரியுது? இசட்டும் யூவும் ஒய்யோட ஆப்போசிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒய் இங்கே வரும், டி இங்கே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ். இந்த கேஸில் ஸோ டி இங்கே வரும், ஒய் இங்கே வரும். கிளியரா? நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு புரியுதா? சரி, அப்படி கவனிங்களா. அடுத்தது என்ன சொல்றாங்க? ஒய் ஹூ சிட்ஸ் இமிடியட்லி டு தி ரைட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒய் வந்து எக்ஸோட இமிடியட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இந்த கேஸில் என்னால் எக்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இது எனக்கு கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறது இசட் சிட்ஸ் இமிடியட்லி டு தி லெஃப்ட் ஆஃப் தி எஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஸ் இங்கே வருது அப்படின்னா யூ இங்கே வரும். ஸோ சாரி ஓகே, இசட் சிட்ஸ் இமிடியட்லி லெஃப்ட் ஆஃப் தி எஸ். ஸோ இசட் இங்கே வரும், யூ இங்கே வரும். எனக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக தான் வருது. ஓகேவா? எனக்கு இது ஒரு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வருது. பட் நான் இங்கே செக் பண்ணி பார்க்கணும்ல. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு கரெக்டாக வருதா, கரெக்டாக இல்லையா, வருதா வரலையான்னு அப்படின்னு பார்த்துருவோம். சரியா? நல்லா கவனிங்க. இசட்டும் யூவும் ரோ 1 அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுறேன்? இசட்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்,
யூவை இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதில் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். சரியா? நெக்ஸ்ட்டு ஒய்யும் டியும் அட்ஜசன்ட் டுகெதர் அண்ட் ஒய் வந்து இசட் அண்ட் யூக்கு ஆப்போசிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டி ஒய் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். கரெக்டாக? சாரி டி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஒய் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இசட் சிட்ஸ் இமிடியேட்லி டு தி லெஃப்ட் ஆஃப் எஸ் அப்படின்றாங்க. ஸோ இசட் சிட்ஸ் இமிடியேட்லி டு தி லெஃப்ட் ஆஃப் எஸ் அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ எஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ யூ இங்கே வருவார், யூ இங்கே வருவார், இசட் இங்கே வருவார். ஸோ ஃபிக்ஸ் ஆவார். மீதி யார் இருக்கா? எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒய் ஹூ சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ் அப்போ இங்கே தான் ஃபிக்ஸ் ஆவார், இங்கே தான் ஃபிக்ஸ் ஆகிருப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த கேஸும் நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. சரியா? ஸோ இதில் இன்னும் 2-3 கேசஸ் நம்ம போட்டு பார்க்கலாம். பட் எதை போட்டாலுமே உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் தப்பாக தான் வரும், ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ நம்மளோட தேவையான ஃபைனல் ஆன்சர் இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அவ்வளோதான். இந்த 3 கொஷின் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் திருப்பி ரீவைண்ட் பண்ணி கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸை நெட்டில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். சரியா? இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதை வந்து பர்சனலாக கூட நான் அதை உங்களுக்கு சொல்லித் தருவேன். சரியா? இல்லை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள் இது எப்படி சார் வரும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக சீக்கிரம் நாளைக்கு நாளைக்கு போல் அப்லோட் ஆகிடும். அந்த கிளாஸும் பார்த்துருங்க. ஸோ ஒன்ஸ் பேரலல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக எல்லா கொஷின்ஸும் போட்டு பார்த்துருங்க. வி வில் see in the next video. Thank you all. Bye bye.